Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் கட்டுமான நிறுவனத்தை கண்டித்து முதியவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புரவிப்பாளையம் பகுதியில் உள்ள முதியோர் குடியிருப்புகளில் தனியார் கட்டுமான நிறுவனம் உறுதியளித்தபடி உணவு, குடிநீர், மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு உள்பட எந்தவித வசதிகளும் மேற்கொள்ளப்படாமல் உள்ளது. இதனால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் தனியார் கட்டுமான நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதியவர்கள் குடியிருப்பு பகுதிகளின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை சீரமைக்க வலியுறுத்தி திமுக அரசின் கூட்டணி கட்சியினரே பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். சாலை விபத்துக்களை தடுக்கவும் பொதுமக்களின் மன உளைச்சலை போக்கவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உண்ணாவிரத போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை நெரிசலுக்கு தீர்வு காணவில்லை என்றால் விரைவில் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து பிரம்மாண்ட போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தோர் எச்சரித்தனர். கடல் சீற்றம் காரணமாக கடலூர், நாகை துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் வங்கக்கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதையடுத்து கடலூர், நாகை துறைமுகங்களில் புயல் தூர முன்னறிவிப்பு கொடி எண் 1 ஏற்றப்பட்டது. பால் விலையை உயர்த்தியுள்ள விடியாத அரசுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது. தஞ்சையில் ஆவின் கிரீன் மேஜிக் பெயரை கிரீன் மேஜிக் பிளஸ் என மாற்றி 500 மில்லி பாக்கெட்டில் 50 மில்லி அளவை குறைத்து லிட்டருக்கு 11 ரூபாய் வரை விடியாத அரசு விலையை உயர்த்தியுள்ளது. இதனால் வேதனையடைந்த பொதுமக்கள் தீய சக்தி திமுக அரசு பால் உள்ளிட்ட பொருட்களின் விலையை தாறுமாறாக ஏற்றிவிட்டு தான் பொங்கல் பரிசாக ரொக்கம் வழங்குவதாக சாடுகின்றனர். அதிகாரிகள் ஊழல் செய்வதற்காகவும் அமைச்சர் பெருமக்கள் ஊழல் செய்வதற்காகவும் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடிய வகையில் ஆவின் பால் விலை உயர்வை மறைமுகமாக திணிக்கும் செயலை எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஆவின் நிர்வாக இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் ஒன்றிய பொது மேலாளர் மற்றும் ஆவின் திட்டமிடுதல் பிரிவு அதிகாரிகள் மீதும் ஆவின் நிர்வாக இயக்குநர் மீதும் தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களது சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் வனப்பகுதியில் பொது வழித்தடத்தை தனியார் வெடிமருந்து நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தனியார் வெடிமருந்து நிறுவனம் கட்டிடங்கள் அமைத்து மின் இணைப்பும் பெற்று தடுப்பு வேலிகள் அமைத்துள்ளதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் நில பரிவர்த்தனை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி நிலத்தின் வகைப்பாட்டை மாற்றி விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காங்கேயம் வட்டாட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். அவர்கள் ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதா தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த தடத்தை பற்றி நாங்கள் இன்னும் பார்வையிடலைன்னு சொல்கிறாங்க. பார்வையிடாமையே இந்த தடத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு எந்த அடிப்படையில் இந்த A1 விளம்பரம் போட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த கோப்பு மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு எங்களுக்கு கோப்பு வந்ததே தெரியலைங்கிறாங்க. காலை ஆச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான தகவலை தெரிவிக்கணும் மனுதாரருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இது மாதிரி பொதுமக்களோட பல கோப்புகள் கிடப்பில் கிடக்குது. ஒவ்வொரு விவசாயிகளும் பொதுமக்களும் கார்பரேட் இயந்திரத்திற்கு கூட ஒவ்வொரு நாளும் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறா. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையில் மணல் திருடப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவாக்கத்தில் இறந்த மூதாட்டியை அடக்கம் செய்ய பொதுமக்கள் சென்றபோது சிமெண்ட் சாலையில் பாதி அளவிற்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து 2 காயமடைந்த நிலையில் விடியாத திமுக அரசின் கேவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் மணல் கொள்ளைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொங்கல் தொகுப்பிற்காக கரும்பு கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய விழுப்புரம் மாவட்ட கரும்பு விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இதுவரை திமுக அரசு விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்யாததால் கரும்புகள் அழுகி கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதே நிலை நீடித்தால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கரும்பு விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். எலும்பு சிந்து கரும்பு எடுக்கிறான். 1 வருஷம் உழைப்பு, ஒரு கத்தை கூட எடுக்கல. இதுக்கு நான் என்ன முடிவு பண்ணுறது? எங்கேயோ போனால் அதை சுற்றி விட்டு காட்டுறேன். இங்கே போ, அங்கே போ, அங்கே போ, இங்கே போன்னு கூலிக்கிறேன். நான் எங்கே போகிறது? நான் இது கரும்பு 1 வருஷம் உழைப்பு போட்டு நான் கரும்பு வெட்டி ரோட்டில் கூட கொட்டிடுறேன்னு தான் சொல்லிக்கிறேன். இது கரும்பு ஒரு கத்தை கூட எடுக்கலாம். 5% கண்டிப்பாக கொட்டிடுவேன். நான் போனேன் இவ்வளோ அழிஞ்சிட்டு இதுவும் அழிஞ்சிட்டு போனால் பொண்ணு செத்தா செத்துவோம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பள்ளி மற்றும் பலரது வீடுகள் தனிநபர்கள் பெயரில் உள்ளதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவபுரம் கிராமத்தினர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இடத்தினை சட்டவிரோதமாக துணை தாசில்தார் தனிநபர்களின் பெயரில் பட்டா மாற்றம் செய்துள்ளார். இதனை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாமானியர்களுக்கான நிலங்கள் மோசடி செய்து அபகரிக்கப்படுவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 4 மாதங்களாகியும் சாலை அமைக்காததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சிற்றம்பாக்கத்தில் இருந்து ஒண்டிக்குச்சி வரை 2 கிலோமீட்டர் தூரமும் பேரம்பாக்கம் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலை அமைக்கும் பணி பொதுமக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று தொடங்கப்பட்டது. ஆனால் கடந்த 4 மாதங்களாகியும் சாலை அமைக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏதுன்னு யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு போக வர முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சுட்டே போக முடியல, அடிக்கடி வண்டி ஒரு பஞ்சர் ஆகி போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5-6 மாதம் ஆகி போச்சு இந்த ரோட்டை கிளம்பி. எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க, கண்டுக்காதமே கம்பெனி இருக்கிறாங்க. கேட்டால் போகிறோம் தான் சொல்கிறாங்க. அதான் அது போடுற மாதிரியே தெரியல. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் திட்டமிடல் இல்லாத போக்குவரத்து காவல்துறையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் குன்றத்தூர் சாலை, செங்கல்பட்டு சாலை, சர்வீஸ் சாலை இணையும் இடத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் அமைத்துள்ள இரும்பு தடுப்புகளால் தினமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக வேலூர் மார்க்கத்தில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சாடும் பொதுமக்கள் போக்குவரத்து காவல்துறை அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இடைத்தரகர்களுடன் சேர்ந்து கரும்பை வாங்க மறுக்கும் விடியாத அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுத்தமல்லியில் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்ட நிலையில் பொங்கல் தொகுப்பில் வழங்க வேளாண் துறை சார்பில் மாவட்டம் முழுவதும் கரும்பு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்நிலையில் அறுவடைக்கு தயாராக உள்ள கரும்பை வேளாண் துறையினர் வாங்காமல் விடியாத அரசு அலுவலர்கள் அலைக்கழித்து வருவதாகவும் தங்கள் கரும்பை கொள்முதல் செய்ய தவறினால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என ஸ்டாலின் அரசை விவசாயிகள் எச்சரித்தனர். நேற்று ஒரு 3,400 கையா ஐயா வெட்டி ஏற்றிட்டேன். இன்னும் 35,000 கரும்பு அப்படியே நிற்கிது ஐயா. இன்னும் ஒருத்தர் வந்து பார்க்கல ஐயா. இது என்னன்னு நீங்கள் ஐயா மாவட்ட கலெக்டர் ஐயா முன்னாடி பார்வைக்கு போட்டு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க ஐயா. எடப்பாடியார் ஆட்சியில் நாங்கள் கரும்புலாம் போட்டிருந்தோம் ஐயா. இந்த பிரச்சனை விவசாயிக்கு எதுவுமே வந்தது இல்லையா. இப்போதே இந்த பிரச்சனை வருது. இடையில தரகர் வந்து உள்ளே பூந்துட்டு அவங்க ஐயா கொள்முதல் பண்ணாமல் அதிகாரிக்கும் தரகரும் வச்சுட்டு இங்கே கொள்முதல் பண்ணுறது பெரிய இதாக இருக்குது ஐயா. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் பாலத்தின் நடுவே பள்ளம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்துடன் செல்லும் நிலை உள்ளது. திருமால் நத்தம் அருகே சோழவந்தான் நகரில் சாலையின் இணைப்பு பாலத்தின் நடுப்பகுதியில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதில் கட்டுமான கம்பிகள் மற்றும் சிமெண்ட் ஸ்லாப்கள் தொங்கியபடி உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள பாலத்தை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு உடனே சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி பகுதியில் சுரங்க வழிப்பாதைகள் அமைக்காமல் 4 வழி சாலை பணிகள் நடைபெறுவதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் முதல் விழுப்புரம் வரை 6,000 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழி சாலைக்கான விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுரங்க வழிப்பாதைகள் அமைக்காமல் பணிகள் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதன் எதிரொலியாக பனங்குடி கிராம மக்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக நாகை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாசில்தாரும் அந்த என்ஹெச் இன்ஜினியர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் சப்வே அமைச்சு தரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அமைக்காமல் திடீர்னு என்ஹெச் இன்ஜினியர் வந்து நேற்று நைட்டு ஒரு 10 லோரு மண்ணை கொண்டாந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியை சுத்தமாக மறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். உடனே நாங்கள் அதை நிப்பாட்டி அந்த வண்டியை திருப்பி அனுப்பிட்டோம். திரும்பியும் இப்போ காலையில் வந்து எங்களுக்கு அந்த போகிற வழியை மண்ணை கொட்டிட்டாங்க. மண்ணை கொட்டினோன்னா ஊர் மக்களை திரண்டு வந்து அந்த மண்ணை கொட்டக்கூடாதுன்னு நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ சாலை மறியல் வந்து சாலை மறியல் வந்து பண்ணோம்.
மதுரை மாவட்டம் யானைமலை அருகே வாயில் நுரை தள்ளியபடி மாடுகளும் நாய்களும் உயிரிழந்து கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நரசிங்கபுரம் மயானம் மற்றும் கண்மாய் கரையில் ஆங்காங்கே 5 மாடுகளும் 3 நாய்களும் உயிரிழந்து கிடந்ததை கண்டு தூய்மை பணியாளர்கள் அதனை அப்புறப்படுத்தினர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் மாடுகளுக்கு விஷம் வைத்து யாரேனும் கொன்றனரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து முறையாக விசாரிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஏற்கனவே புதுவை மதுபானம் விற்பனை செய்த வழக்கில் கைதான நபர் தனது உறவினர் வீட்டில் நகைகளை திருடிய குற்றத்திற்காக மீண்டும் சிக்கினார். சஞ்சராயன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரின் வீட்டில் இருந்த 9.5 சவரன் நகை காணாமல் போனது குறித்த புகாரில் 10 நாட்களுக்கு முன் புதுவை மதுபானம் விற்ற மணிகண்டன் என்பவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் மீண்டும் குற்றங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை உழவர் சந்தையில் பெண் வேளாண் அலுவலர் வியாபாரிகளுக்கு ஆதரவாக கடை ஒதுக்கீடு செய்வதை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர் சந்தையில் பணிபுரியும் பெண் அலுவலர் வியாபாரிகளுக்கு ஆதரவாக அநாகரிகமான வார்த்தைகளால் விவசாயிகளை தரக்குறைவாக பேசியுள்ளார். அவரை கண்டித்து விவசாயிகள் காய்கறிகளை தரையில் வீசி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் விடியாத அரசு விவசாயிகளின் விரோத அரசு என்ற குற்றச்சாட்டு நிரூபணமாகியுள்ளது.